நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்கன்னா உணவே மருந்துதாங்க. இன்றைய உலகம் மருந்து உலகமாவே மாறுதுங்க. எந்திர உலகம் வேலை பளுவின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள மாட்டேங்கிறாங்க. தேவை உணவு, மிகை உணவு, சுவை உணவு, சத்து உணவு, ஒரு பொழுதுணவு, காலை, மதியம், இரவென 3 வேளையும் உணவென உணவின் அளவு, தரம், காலம் மாறுபடும் என்று உணவு வேண்டாம் என்ற நிலை வராதுங்க. மக்கள் யாக்கை உணவின் பிண்டம் இருபெரு மந்திரம் இருப்பசி அறுக்கும் என்ற மணிமேகலை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. உணவில் சுவையில் 6 சுவை உண்டுதுங்க. அறுசுவை என்பதுதான் உடலுக்கு நல்லதுங்க. ஒவ்வொரு சுவைக்கும் தனித்தனி குணம் உண்டுங்க. துவப்பு சுவை ஆற்றலை தரும், கார்ப்பு சுவை வீரத்தை தரும், இனிப்பு சுவை பழத்தை தரும், ஒப்பு சுவை தெளிவை தரும், வைப்பு சுவை மென்மை சேர்க்கும், புளிப்பு சுவை இனிமை தந்து உடலை அளவுட செய்யுங்க. பண்டைய கால தமிழ் மக்கள்ல அன்றாட உணவுகளில் கடைபிடித்து வந்த பழக்கங்கள் அவர்கள் திடமாகவும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு காரணமாங்க. இயற்கை கிடைக்கக்கூடிய கீரை, காய், கனி, கிழங்கு போன்ற தாவரத்தையும் அரிசோற்றையும் உண்டதாக சிறுபான் நற்றுப்படியில் குறிப்பிடுறாங்க. காய்கறிகளை கடுக்கோடு தாளித்து உண்டதாக புறநானூரில் இடம்பெற்றுள்ளதுங்க. மிளகு, உப்பு, புளியும் உணவோடு சேர்த்து உண்டனர் என்று குறுந்தொகையில் சொல்றாங்க. குறிச்சி நில மக்கள் எளிதில் செரிக்கக்கூடிய உணவான நெல், கோதுமை, சோளம், திணை, அவரை, எள் போன்றவற்றை அளவோடு உண்டதாக மலைபடுகடாமில் குறிப்பிடுறாங்க. சைவ உணவு மட்டுமின்றி ஆட்டிறைச்சி, மான் இறைச்சி, பன்றி இறைச்சி போன்ற அசைவ உணவையும் பாலையும் விரும்பி உண்டனர் என குறுந்தொகையில் சொல்றாங்க நம்ம சங்ககால புலவர்கள். இன்னும் பல சுவையான சங்ககால செய்திகளோடு இன்னொரு சந்திப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம்.